இன்னொரு பத்திரிக்கை தினகரன் பத்திரிக்கை, அது பீட்டர் மாமான்னு ஒரு பக்கம் இருக்குது. பீட்டர் மாமா அதுல அண்ணா திமுக பத்தி போலின்னா வயிற்று வலி வந்துடும். அண்ணா திமுக பத்தி ஒரு செய்தி போடும். இங்க இருக்கிற வட்ட செயலாளர் இப்படி, அந்த மாவட்ட செயலாளர் இப்படி, தினந்தோறும் எடுத்து புரட்டி பாருங்க. அது அண்ணா திமுக கட்சிய செய்தி வராத நாளே இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு விளம்பரப்படுத்துற, நன்றி. ஏதாவது வழியில எங்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற. ஆக இப்படி பத்திரிகையுடைய தர்மம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இனியாவது பத்திரிகையாளர்கள் நடுநிலையோடு செயல்படுங்க. அப்புறம் ஊடகம் நாம பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க, ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க ஒண்ணுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லதை செய்யறத காட்டுங்க. நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஆதரவாக செயல்பட நான் கேட்கல, ஆனால் உண்மை செய்தியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மனு வாங்குதல என்னென்ன பேர் வச்சிருக்காங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம பேர் அறிவிக்கிறோம், மறந்துட்டு போயிடும். ஒரே இந்த மனு வாங்குறதுக்கு மட்டும் ஸ்டாலின் அவர்கள் வச்ச பேரு: முதல்வரின் முகவரி, உங்கள் தொகுதியில் முதல்வர், மக்களுடன் முதல்வர், நீங்கள் நலமா, மக்களுடன் முதல்வர் நகரம் மற்றும் ஊரகம், மக்களுடன் முதல்வர் பட்டியலினத்தவர் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார். ஆக இன்றைக்கு எதுக்கோ நோபல் பரிசு கொடுக்குறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கறோம்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பொருத்தமா இருப்பார். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் பேசினார். என்ன கருத்து சொன்னார்னா, கடன் அதிகமா வாங்கிட்டீங்க, நாங்க இந்த கடன் எல்லாம் கட்டுவதற்கு நிதி மேலாண்மை அமைப்பில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு, அந்த வல்லுநர் குழு இதை பரிசீலித்து நடவடிக்கை எடுத்து வாங்கின கடனை திருப்பி செலுத்துறது, வருவாயை பெருக்குன்னு சொல்லி திமுக ஆட்சியதற்கு நிதி மேலாண்மை ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. நிபுணர் குழு அமைச்சாங்க. அமைச்ச பிறகு கடந்த 4 ஆண்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசு 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. முதல்ல காங்கிரஸ் ஆட்சி, அப்புறம் திமுக ஆட்சி, அப்புறம் அண்ணா திமுக, அப்புறம் திமுக, அண்ணா திமுக, இப்படி பல அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அந்த 73 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன் 2021 வரை 5,18,000 கோடி. 4 ஆண்டுல திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த பிறகு 4,18,000 கோடி. அதுவும் கொரோனா காலம் 2020-21 கொரோனா காலம் கடுமையான சோதனையான நேரம். அரசாங்கத்துக்கு வருகின்ற வரி வருவாய் இல்ல, ஜிஎஸ்டி வருவாய் இல்ல, கலால் வரி இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, இப்படி பெட்ரோல் டீசல் வரி இல்ல, இப்படி அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய்கள் எதுவுமே இல்ல. ஒரு ஆண்டு காலம் மூடப்பட்டிருந்தது. உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். வீட்டில இருந்தே வெளியே வர முடியாத ஒரு சோதனையான நேரம். அது மட்டும் இல்ல, இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு 40,000 கோடி நாங்கள் செலவழிச்சோம். இவ்வளவு இருந்தும் 5,18,000 கோடி தான் கணக்கு. ஆனா இன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த விடியா திமுக அரசு 4 ஆண்டு காலத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 25-26 நடப்பாண்டு இன்னும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்ப 5,38,000 கோடி கடன் வாங்கி தமிழக மக்களை கடன்காரனாக்கிட்டார். அது மட்டும் இல்ல, இதையெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். ஏதோ கூட்டத்துக்கு வந்தோமோன்னு நினைக்காதீங்க. இது வரவு செலவு என்பது முக்கியம். ஒரு நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நாம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கம் எப்படி மக்களை வாட்டி வதைக்கிறது வரி போட்டு என்பதை உணர வேண்டும்.
இன்றைக்கு 2020-21 வருகின்ற வருவாயை விட 2024-25 1,36,000 கோடி அதிகமா வருவாய் வருது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு. ஒரு பக்கம் வருவாய் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க, திட்டம் எதுவுமே இல்லை. இந்த அரசாங்கம் ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பது மட்டும் அல்ல, ஊழல் நிறைந்த அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று. எதுவுமே செய்யலையே. எவ்வளவு திட்டத்தை சொன்னோம், எத்தனை கல்லூரிகளை திறந்தோம், எத்தனை பாலங்கள் கொட்டி கொடுத்தோம், நிறைய பாலங்கள், 1 2 இல்ல, அவ்வளவு பாலம். சென்னை மாநகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா 63,000 கோடி ஒரே திட்டத்துக்கு. மத்திய அரசு அனுமதி வாங்கி இந்தியாவிலேயே ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி அடிக்கல் நாட்டிய அரசாங்கம் அதிமுக. இதுவரை இந்திய வரலாறுல எந்த மாநிலத்திலும் ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு கிடையாது. அப்படி ஒரு திறமையான அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 118.90 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த ரயில் பாதைகள் அமைக்க கிட்டத்தட்ட 21/11/2022 மாண்பு உள்துறை அமைச்சர்களை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டலாம். இது அதிமுக சாதனை. ஒரு சாதனை இப்படி உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடியுமா? ஒரே ஒரு சாதனை பார்க்கலாம், ஊழல். ஊழல் செய்வதிலே சாதனை புரிந்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். 2016 அதிமுக ஆட்சியில் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் எப்படி செயல்பட்டது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபெற்றிருக்கின்றேன். என்றால் இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியிலே எந்த திட்டத்தையும் நிறைவேறவில்லை என்ற தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கின்ற காரணத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு கால ஆட்சியிலே செய்த சாதனைகள் பல. செய்யாம என்ன அவிலா செய்யும் சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே, அதுதான் இப்பொழுது உங்களுக்கு பொருந்தும். எதிர்கட்சின்னா அப்படிதான் சொல்லுவோம். நடக்கிற பிரச்சனை சொல்றது தானே எதிர்கட்சி, அதுக்கு தானே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அந்த பிரச்சனை சட்டமன்றத்திலையும் கொண்டாடுவோம், வெளியில் பொதுக்கூட்டத்திலையும் பேசுவோம். அதை தீர்ப்பது அரசுடைய கடமை. அதை தட்டி கழிக்க கூடாது. அதற்கு ஏதாவது களங்கம் கற்பிச்சு அவதூறு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்தீங்களா? 2026 தேர்தலில் நீ நிக்கிற இடத்துல டெபாசிட் கூட வாங்க முடியாது ஸ்டாலின் அவர்களே. இன்னொன்னு பேசுறார், இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு பாவம். அவர் நாணவாதியும் பிறந்து விட்டது. யாருன்னு உங்களுக்கு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசிட்டு இருக்கார். இன்றைக்கு பேசுறாரு ஒரு கூட்டத்தில், ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசுறாரு, நான் கேள்விப்பட்டேன். திராவிட மாடல் அரசின் சாதனைகள் எடப்பாடியின் கண்களை உறுத்தி கொண்டிருக்குதான். கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா உறுத்தல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க பேசுங்க, கருத்தை சொல்லுங்க, தவறு இல்லை. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு தவறான கருத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் அதில் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும். அவர் சொன்ன கருத்து, அறநிலைத்துறை சார்பாக 10 கல்லூரிகள் அறிவிக்கப்பட்டன. நாங்கள் கேட்கின்ற கல்வி, இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, உயர்கல்வித்துறை இருக்குது. அந்த உயர்கல்வித்துறையில நீங்க அறிவிங்க, தவறு என்று சொல்லவில்லை. அப்படித்தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது உயர்கல்வித்துறையில இவ்வளவு கல்லூரிகள் நாங்க அறிவிச்சு திறந்து நடைமுறை கொண்டாந்தோம். ஏன் அரசாங்கம் திவால் ஆயிட்டுதா? பணம் இல்லையா அரசாங்கத்துல? அப்படித்தானே நினைக்க தோன்றுது. இன்னைக்கு அறநிலைத்துறையில் இருக்கிற அந்த நிதி எடுத்து நீங்க கல்லூரி கட்டினீங்களா, அந்த கல்லூரி விரிவாக்கம் செய்யணும், அது கூடுதல் பாடத்திட்டம் கொண்டாடணும், அது தொடர் செலவு. அப்போ அந்த மாணவர்கள் நிதி இல்லாம இருந்தா அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க. இது நீங்க உயர்கல்வித்துறையில் இருக்கின்ற பொழுது நிதி தாராளமாக அந்த கல்லூரிக்கு கிடைக்கும். அதை வச்சுதான் நான் குறிப்பிட்டேன். இன்னொன்னு சொல்றார், ஏதோ இப்பதான் போய் நம்ம பார்த்து அங்க இருக்கிற அறநிலைத்துறை சார்பாக திருமணம் நடத்தி வச்சிட்டு இருக்கார். இதெல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற போது, இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற போது பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு, ஏழைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்களை பார்த்து ஸ்டிக்கர் ஒட்டி தான் நீங்க ஒவ்வொன்றா நீங்க செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்த்து நாங்க காப்பி அடிக்கல, எங்களை பார்த்து தான் நீங்க
அந்த ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டாந்து இருக்கிறீங்களே ஒழிய அதிமுக பொறுத்த வரைக்கும் அதற்கென்று திட்டங்கள் வகுக்கப்படும், அது முறையாக செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் பத்திரிகை ஆளுங்கட்சியா இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி தான் பேசினா, எதிர்கட்சியா இருக்கும் போது தினந்தோறும் நம்மளை பத்தி தான் பேசணும். பரவாயில்ல, பத்திரிகை நம்மளாலதான் விக்குது, இல்லைன்னா விக்காது போல் இருக்குது. இதுல நேற்றைய தினம் தினமலர் பத்திரிகையில் வருது, பல மாவட்டங்களில் 16ஆம் தேதி முதல் கனமழை பெய்யும், வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு. இதன் காரணமாக தமிழகத்தில் பல மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதி இடிமுண்டலுடன் பெய்யும். இதுல தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை. நான் தருமபுரியில எழுச்சி சுற்றுப்பயணத்தை வச்சிருந்தேன், 17-18 வச்சிருந்தோம். இந்த பத்திரிகை பார்த்துட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்தையும் கேட்டோம். வானிலை கேட்கும் போது அவர்கள் மழை வருது உறுதினாங்க. அதனால நாங்க அந்த தேதியில அங்க எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளாம பிறகு ஒரு தேதி இந்த மாதம் 28-29ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் தொடரும் என்று அறிவிச்சார். உடனே இன்னைக்கு பத்திரிகையில எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் சந்திக்கிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார், உள்கட்சி பிரச்சனை தீர்க்கிறார். பத்திரிகையாளர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை எவராலும் கொண்டு பண்ண முடியாது. சொல்றேன், எழுதிக்க. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருப்பதை விட தன்மானம் தான் எங்களுக்கு முக்கியம். அது ஒரு முள் இம்மி அளவுகள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சில பேரை கைக்கூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டு இருக்கிறீங்க. அந்த கைக்கூலிகள் யார் என்று அடையாளம் காட்டப்பட்டு விட்டோம். அதுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும். சில பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. மன்னிச்சு அவர்களை அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம், உயர்ந்த பதவி கொடுத்தோம். மீண்டும் அவர் திருந்த பாடில்லை. புனிதமாக அதிமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுரைக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா? அது தொண்டனுடைய சொத்து. தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து. நீங்க போய் அடிச்சு நொறுக்கணும், அவரெல்லாம் கட்சியில சேர்த்திக்கணும். இன்னொருவர் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு 18 பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ, அவர்களை கட்சியில சேர்த்து. இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன். எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு, உறுதியான மனநிலை உண்டு. எதற்கும் அஞ்சாத நாட்டு யாரை என்னை மிரட்டியும் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. எப்பொழுது சொல்லுகின்றேன், இதுவரை கடந்த காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்ற பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் கொடுக்கல. நமக்கு நன்மைதான் செய்தார்கள். புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலீகரம் பண்ண பார்த்தார்கள், ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தியில் இருக்கின்றவர் நமக்கு காப்பாற்றி கொடுத்தார். நன்றி மறப்பது நன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. பல ஆண்டுக்கு முன்னாவே, 26 ஆண்டுகளுக்கு முன்னே வள்ளுவன், ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்கார். அப்படி நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிற நிகழ்வு. தேர்தல் நேரத்திலே கட்சிகள் வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை வீழ்த்த வேண்டும், அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும். அந்த அடிப்படையில் நம்ம கூட்டணி அமைக்கிறோம். இதே திமுக கூட்டணி வச்சதில்ல. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல. 2001ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அப்பெல்லாம் அவர்கள் பேசல. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது. நடைபெற்ற தேர்தலில் தோல்வியுற்றுவோம் என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்கும் கவலைப்படுவதில்லை. இன்று வரை மத்தியிலே ஆளுகின்றவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை. நாம் கேட்பதை கொடுத்தார்கள். இல்லை என்றால் 63,000 கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா? எவ்வளவு திட்டம், கொஞ்சம் நஞ்சம் திட்டம் அல்ல. கடந்தாய்வாளி காவிரி 11,500 கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கின்றார்கள்.
இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற காவிரி நீர் கடலிலே கலக்கின்ற வரை இரு கரையில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்குவதை சுத்தப்படுத்தி அதற்காக 11,500 ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் இடத்திலே கோரிக்கை வச்ச இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. பல திட்டங்கள், பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிகிறது. அதே மாதிரி இந்த பத்திரிகை, எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமையாகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு சில பத்திரிகை தவிர திமுக காரரை பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஜாலரா போடுறாங்க. பயம், ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊத்திடுவாங்களே என்னமோன்னு. அண்ணா திமுக காரன் நல்லவன், எதுவும் செய்யறது இல்ல, அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்னு போடுறாங்க. இதே தினமல பத்திரிகை ஒரு காலத்துல மிக பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா இன்றைய தினம் தலைகளாக மாறிவிட்டது. வேண்டுமென்ற திட்டமிட்டு ஆளுகிட்ட கட்சி இருக்கின்ற பொழுதும் நம்மளை வசைப்பாடினார்கள், எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதும் நம்மை பற்றி விமர்சனம் செய்கிறார். எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல, அவர் யார் உழைக்கிறாங்களோ அவரை தான் அனுசரிப்போம். வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கலாம், இடம் இல்ல, உழைக்கின்றவர்களுக்கு தான் இடம். மாண்பு அம்மா தெளிவாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுறாங்க. எனக்கு பின்னால் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும். சில பேர் அண்ணா திமுக அடமான வைக்க பார்க்கிறார்கள். அதிலிருந்து அண்ணா திமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துணிந்து நிற்க வேண்டும். நிற்பீங்களா? இப்பொழுதும் சொல்லுகின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார், விலாசம் இல்லாமல் போய்விடுவார். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கம். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம். இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம். இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம், குடும்பத்துக்காக அல்ல. இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அண்ணா திமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். நான் ஒரு கிளை செயலாளர் இருந்தேன். இன்றைக்கு உங்களுடைய ஆதரவோடு பொதுச் செயலாளர் திமுக வர முடியுமா? யாராவது பேச முடியுமா? திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து யாராவது பேச முடியுமா? ஆட்சி அதிகாரம் அண்ணா திமுக சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அமைச்சர், முதலமைச்சர் ஆக முடியாது. அண்ணா திமுக தான் முடியும். இது ஜனநாயகம் உள்ள கட்சி. அதே உயிரோட்டம் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டார் என்பதை மட்டும் நேரத்தில் குறிப்பிட்டு, இன்னொரு பத்திரிகை தினகரன் பத்திரிகை, அது பீட்டர் மாமான்னு ஒரு பக்கம் இருக்குது. பீட்டர் மாமா, அதுல அண்ணா திமுக பத்தி போலின்னா வைத்து வெளி வந்துடும். அண்ணா திமுக பத்தி ஒரு செய்தி போடும். இங்க இருக்கிற வட்ட செயலாளர் இப்படி, அந்த மாவட்ட செயலாளர் இப்படி, தினந்தோறும் எடுத்து புரட்டி பாருங்க. அது அண்ணா திமுக கட்சிய செய்தி வராத நாளே இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு விளம்பரப்படுத்துற, நன்றி. ஏதாவது வழியில எங்களை விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற. ஆக இப்படி பத்திரிகையுடைய தர்மம் இன்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. இனியாவது பத்திரிகையாளர்கள் நடுநிலையோடு செயல்படுங்க. அப்புறம் ஊடகம், நாம பேசுறது 4 நிமிஷம் தான் காட்டுவாங்க, ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க ஒண்ணுமே இல்லாத செய்தி. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 9 மணிக்கு புறப்பட்டா நைட்டு 10 மணி வரைக்கும் காட்டுவாங்க. ஊடக நண்பர்களே, நல்லதை செய்யறத காட்டுங்க. நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள், நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய செய்திகள் மக்களை போய் சேரட்டும். யாரையும் குறை சொல்லி பேசவில்லை. ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஆதரவாக செயல்பட நான் கேட்கல, ஆனால் உண்மை செய்தியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்றைக்கு மிக சிறப்பா எழுச்சியா அண்ணாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவர்களுக்கு துணை நின்ற அத்தனை பேருக்கும் முகவரித்துறை. இதில் என்ன, மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஆன்லைன் மூலமா அரசாங்கத்துக்கு அனுப்புனா அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். அது மனு மூலமாக அனுப்பப்படுது. அந்த மனுவுக்கு தீர்வு காண்றதுதான் முதலமைச்சரின் முகவரி. இதுலயே 9,40,000 பேர் பாக்கி இருக்குது. 9 லட்சத்தி பத்திரிகையில் வந்த செய்தி, தினமடல் வந்த செய்தி,
கிட்டத்தட்ட தீர்க்கப்படாத மனு சுமார் 8,70,000 பேர் மனுக்கள் நிலுவையில் இருக்குது. ஏற்கனவே திரு ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டபடி, திரு ஸ்டாலின் பெயர் வைத்து அறிவிக்கப்பட்டபடி முதல்வரின் முகவரி திட்டம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதன் மூலமாக பெறப்பட்ட மனு இன்று வரை 8,70,000 மனுக்கு தீர்வு காணல. அதுக்குள்ளே ஒரு பேர், அதுல என்ன பேர்? உங்களுடன் ஸ்டாலின். இது வரைக்கும் வீட்டுல தான் இருந்தார், இப்பதான் நம்மளோட வந்திருக்காரு. மொல்லக்கல்ல 4 வருஷம் ஆச்சு, தத்தி தவறி இப்பதான் ஸ்டாலின் 4 வருஷம் கழிச்சு நம்மள வந்து பாக்குறோம். இப்பதான் மக்களை வந்து பார்த்திருக்காரு. இந்த பிரச்சனை என்னன்னா 46 பிரச்சனை உங்களுடன் ஸ்டாலின்ல அச்சடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இத சம்பந்த அதிகாரிகள் மூலமா வீடு வீடா வந்து கதவை தட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை மனுவா எழுதி கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த அதிகாரிகிட்ட பேசி அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி மனு வாங்கியிருக்கிறார். ஏற்கனவே நம்முடைய பொதுமக்கள் இந்த அரசாங்கத்துக்கு அனுப்பி 8,70,000 மனு நிலுவையில் இருக்குது. அதையே தீர்க்க முடியல. அதுக்குள்ள உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு பேரை வச்சு வெளியிட்டு அதுக்கு ஒரு விழா எடுத்து எல்லா மந்திரிகளும் போய் ஊர் ஊரா கொடுத்துட்டு இருக்கிறாங்க, எல்லா எம்எல்ஏ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது நடக்கிற காரியமா? ஏன்னா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதனால மக்களை ஏமாற்றி ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு கதையை வெளியிட்டு இருக்கிறாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்கிறாங்க. அதோட இதே மாதிரிதான் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போனார். இப்படி மாதிரி ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்குவார். முன்னான மக்களையெல்லாம் அமர வச்சு பெட்ஷீட் போட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அதை மனுவா எழுதி கொடுங்க, நான் பெட்டி கொண்டாந்துருக்கேன். பெட்டி மேல எப்பவுமே திமுக காரனுக்கு தனி கவனம் உண்டு. அத பெட்டியில உங்களுடைய குறைய மனுவா எழுதி போடுங்க. நான் வந்து ஏன்னா மக்கள் வைரத்தையும் தங்கத்தையும் போடுறாங்கல்ல, பத்திரமா பாதுகாக்க வேணும்ல இன்றைய முதலமைச்சர். அப்ப பெட்டி பூட்டு போட்டு சீலை, அதுக்கு பெட்டி பூட்டு பூட்டி சீல் வைக்கிறார். சீல் வச்சு அந்த பெட்டியை பத்திரமா வீட்டுல கூட வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி தொடர்ந்து சீலை உடைச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணணும். எவ்வளவு வேடிக்கையா இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் என்ன அப்படி ஓரமில்லாத மக்களா? ஆக எப்படி மக்களை ஏமாற்றார்கள் எண்ணி பாருங்க. பாவம் ஆசியா ஏழை மக்கள், ஸ்டாலின் வந்திருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு, எப்படியாவது தங்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியுமா என்று எண்ணத்தில் ஆசையில அங்கே தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு தங்களுக்கு இருக்கிற வருமானத்தெல்லாம் விட்டுவிட்டு அவருடைய முன்னிலை அமர்ந்து அவன் மனுவா எழுதி போடுறீங்களே, இப்படி மக்களை ஏமாத்தலாமா? ஆக ஒரு படத்துல வரும், ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசையை தூண்ட வேணும். அப்படி ஆசையை தூண்டி ஆட்சிக்கு தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதோட உங்களுடன் ஸ்டாலின் வாங்கிய மனுவு சரி, ஏழை மக்கள் பிரச்சனை ஏதாவது ஒரு வழியில பிரச்சனை தீர வேண்டும் என்று மனு எழுதி கொடுக்கிறாங்க அதிகாரிக்கு. அந்த மனுவு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல ஆத்துல கிடக்குது. ஆத்துல இருந்து எடுக்கிறாங்க. வலைதளத்தில் வந்த செய்தி, அங்க ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வடை சுடுற கடையில அந்த வடையை கட்டி கொடுக்குறாங்க. இந்த மனுவுல எவ்வளவு கேவலம் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன், இது ஒண்ணு இல்லாத சொல்லல. இதுல மட்டும்